காதுங்கள்ல எல்லாம் குறு குறுன்னு ஏதோ கேக்குது. என்னது இது? எனக்கு பயமா இருக்கு. நான் கத்திரிக்கோள் கழுத்துக்குள்ள எல்லாம் போகுது, பார்த்து ஜாக்கிரதை. என்னது இது? வாழை கொஞ்சமாவது முடிய விட்டு வைங்க, அதை மொத்தமா எடுத்துறாங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த பொம்மரியன் பேர் லக்கி. உங்க ரெஃபரன்ஸ் எது அப்படின்னு இருக்காங்கன்னா பரல் லைட்டா குறைச்சி மீட் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் ஒர்க்குக்கு ஆரம்பிச்சு ஆரம்பத்துல முதல் ட்ரிம்மர் சவுண்ட் கேட்டே கொஞ்சம் நர்வஸா இருந்தாங்க. அதனால லைட்டா வாயை பிடிச்ச பண்ணிக்கே லைட்டா ட்ரிம் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த ட்ரிம்மர் சவுண்ட் பழகிட்டாங்க. அதனால வந்து நம்ம வாயை பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஃபர்ரை வந்து குறைச்சிதான் ஒரு ரூபா, ஜீரோ ட்ரிம் கிடையாது. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், ½ இன்ச் கிட்ட ஃபர்ரை நீட்டா விட்டுட்டு தான் மீதியை ஃபுல்லா கட் பண்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர்ல இருந்தாரு. நிறைய பொமரேனியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருந்தாலும் சில இது வந்து அந்த ப்ரௌனிஷ் கலர் வரும், சில இதுக்கு வந்து அந்த ஒயிட் அப்படியே மெயின்டைன் ஆகும். அந்த தொடப்பகுதி இது எல்லாத்தையும் வந்து நீட்டா க்ரூம் பண்ண விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டாரு. நீங்க பார்த்து தெரியும், இந்த இடத்துல எல்லாம் வந்து க்ரூம் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப நார்மலா இருந்தாரு. சின்னதா ஒரு பயம். அந்த கழுத்தை சுத்தி இருக்கிற அந்த பரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவரு ரவுண்டா கேட்டிருந்தாங்க அவங்க பெட் பேரண்ட்ஸ். ஸோ அந்த கழுத்தை சுத்தி மட்டும் ஃபர்ரை கொஞ்சம் விட்டுட்டு எக்ஸ்ட்ராவா விட்டுட்டு அதை ஃபுல்லா அப்படியே நீட்டா சிசரிங் பண்ணி அந்த ஒரு ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்தாச்சு. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் ஃபைனலா யூரினரி போர்ஷன், ஆனல் போர்ஷன், ஸோ அடியில இருக்கிற அந்த தொட பகுதியில எல்லாம் ட்ரிம் பண்ணணும். அவர் கொஞ்சம் உடல கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் பண்ணாரு. பட் கடிக்கெல்லாம் வரல. அந்த இடத்த வந்து அப்படியே காலை உள்ள இழுக்க அப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அந்த பாதத்துல இருக்கிற ஃபர் எல்லாத்தையும் நீட்டா எடுத்துட்டு அந்த டெய்ல வந்து பாடிக்கு ஈக்குவலா, பாடியில என்ன ஃபர் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா வந்து வேணும்னு கேட்டாங்க. நம்ம அதையும் ட்ரிம் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலா குளிப்பாட்ட ஆரம்பிச்சிச்சு. தண்ணி சுத்தமா பிடிக்கல, அப்படியே கிட்டாவது விட்டா போதும், நான் ஓடிடுறேன் அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் பண்ணாரு. ஷாம்பு போடும்போது சரி, அப்படியே வெளியவே பார்த்துக்கிட்டு தப்பிக்கிட்டு இதே வேலைதான் அவருக்கு. அப்புறம் வந்து நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுச்சு. இந்த ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கும் போது மட்டும் பேசாம இருந்தாரு. நல்லா தேய்க்கிறது வந்து சுகமா இருக்கும். ஏன்னா நிறைய டாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சுகமா இருக்கும். கழுத்துக்குள்ள தேய்க்கிறது, காலுக்குள்ள தேய்க்கிறது எல்லாம் முடிச்சு ஃபைனலா வந்து நல்லா இது காய வச்சாச்சு. காய வச்சு ப்ளோ ட்ரையர் போட்டுதான் தோட்டிட்டு ப்ளோ ட்ரையர் போட்டாச்சு. அவரும் அல்லாக்கா ரெடி ஆயிட்டாரு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுக்கு. எக்ஸைட்டடா இருக்காரு வீட்டுக்கு அவங்க பெட் பேரண்ட்ஸை பாக்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.